புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இருப்பீங்க. கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருப்பீங்க. உங்களுடைய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திர ரகசியம் அப்படிங்கிறது, உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க சிவன் கோயில் சென்று அங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்வது மிக மிக யோகம். இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்குள்ள சந்திரன் என்ற இடம், சரியா? அப்போ கோச்சார சந்திரனும் அங்க வர்றார். அப்போ கோச்சார சந்திரன் ஜனகால சந்திரனை சந்திக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கோவில் வழிபாடுகளை, குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நன்மை. இந்த காலகட்டத்தில் நீங்க மனோபலம் நல்லபடியா இருக்கும், சந்திரபலம் நல்லா இருக்கும். பிரார்த்தனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளும் பொழுது நல்லபடியாக செல்வ பலம், தனபலம், அதுக்கப்புறம் குடும்ப பலம், வாக்கு பலங்கள் கிடைக்கும். கீர்த்தி புகழ் கௌரவ விஷயங்களும் நல்லா இருக்கும். கடன், பகை, நோய், வம்பு, வழக்கு விவகாரங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த நாட்களில் வழிபடும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். மாற்று மதத்தவர்கள், நீங்க கிறிஸ்தவராகவும் இருக்கலாம் அல்லது இஸ்லாமியராகவும் இருக்கலாம், வேற மதங்கள் சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை, அதாவது ஜோதிடத்தை நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளுக்கு உங்க மதஸ்தலங்கள் அப்படின்னா, கிறிஸ்தவராக நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க அந்த நாளில் சர்ச்சுக்கு போய் வழிபாடுகள் செய்வது மிக மிக நன்மை. ஒருவேளை இஸ்லாமியராக இருந்தாலும் நீங்க இந்த நாளன்று நீங்க நம்பிக்கை இருக்குன்னா நீங்க உங்களுடைய மதம் சார்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் நன்மை. ஏன்னா சூரிய சந்திரர்கள் மதம் சார்ந்து அவர்கள் பாத்தீங்கன்னா உதிக்கிறதும் இல்லை, மதம் சார்ந்து மறையறதும் இல்லை. அதனால ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது. பிரச்சனைகளை நாம எப்படியாவது சமாளிக்கிறது அப்படிங்கிற காட்டிலும் அதை தீர்வுக்கு தான் கொண்டு போகணும். எல்லாருக்குமே ஜோதிடம் ஒரே ஒரு சமநிலையா தான் இருக்கும். அப்போ இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்க நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் மேற்கொள்வதும், மற்றவர்கள் உங்களுடைய மத நம்பிக்கை உள்ள உங்க மத சார்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்க வழிபாடுகள் செய்வதும் யோகமே. ஜென்ம நட்சத்திரம் எப்பொழுதுமே ஒரு சந்திரபலத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நாள் உங்களுக்கு ஏற்ற பகையில இருக்கும். இது ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜென்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடுகளும் செய்யலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, நமசிவாயம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இருப்பீங்க. கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருப்பீங்க. உங்களுடைய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திர ரகசியம் அப்படிங்கிறது, உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க சிவன் கோயில் சென்று